ஒலிபெருக்கி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது சாராய வியாபாரி அனிருத் பற்றி. அரசாங்கம் தானே மதுக்கடையை நடத்துது, இப்போ சாராயம் கிடையாது, அதிகாரியா அனிருத்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். நம்முடைய இசை அமைப்பாளர் அனிருத் தான் இப்போ சாராய வியாபாரியாக மாறியிருக்கார். அதாவது அவர் 2012 அறிமுகம் ஆகும்போதே கொலைவெறியோடு தான் அறிமுகமானார். கொலைவெறிங்கிற பாடலோடு தான் அறிமுகமானார். அந்த பாடல் உலகளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி பெரிய வெற்றி பெற்று அவருக்கும் ஒரு நல்ல இசையமைப்பாளர் அப்படிங்கிற அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அவர் லதா ரஜினிகாந்தோட உறவினர் வழி அவர். அதனால தான் அவரை 3 என்கிற படத்தின் மூலம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவர் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் நிறைய படங்களில் பண்ணார், பெரிய பெரிய நடிகர்களுக்கு பண்ணார். கமலஹாசன், ரஜினிகாந்த், அஜித், விஜய் நிறைய படங்களுக்கு பண்ணி இன்னைக்கு நம்பர் 1 அப்படின்னு சொல்ல முடியலன்னா கூட முன்னணி இசையமைப்பாளர்கள் மிக முக்கியமானவராக இருக்கார். அவருக்கு இன்னைக்கு ஒரு படத்துக்கு வந்து 4-5 கோடி வரைக்கும் சம்பளம் வாங்குறதா சொல்கிறாங்க. தமிழ் படமாக இருந்தால் 3 கோடி, ஹிந்தி படமாக இருந்தால் 4-5 கோடி வாங்குறதா சொல்கிறாங்க. இது தவிர அவர் வந்து பல இசை கச்சேரிகளை பிரம்மாண்டமாக நடத்துகிறாரு. எங்கே நடத்துகிறாரு, வெளிநாட்டில் நடத்துகிறாரு, எல்லா இடங்கள்லையும் நடத்துகிறாரு. அந்த ஒரு 3 மணி நேர இசை நிகழ்ச்சியை அது ஒத்த ஆளாக அவர் நடத்தியும் காட்டுறாரு. இதனால் அவருடைய இசை நிகழ்ச்சிகளுக்கு எப்போதுமே பயங்கர வரவேற்பு இருக்குது. இதன் மூலமும் அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார். ஸோ அவருக்கு தெரியுது என்னன்னா, இசை என்பது ஒரு நிரந்தர தொழில் அல்ல, என்னைக்கு வேணாலும் நம்ம இடத்துக்கு ஒருத்தர் வந்துடுவான் அப்படின்னு அவருக்கு தெரியும். அதனால தான் தன்னுடைய வியாபார யுக்திகளை பயன்படுத்தி தன்னுடைய வருமானத்தை, இன்றைய கோடிக்கணக்கான வருமானத்தை ஒரு நிலையான முதலீடாக மாற்றி வருகிறார். முதல்ல அல்புகார் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு இசை நிறுவனத்தை தொடங்கினார். இந்த இசை நிறுவனம் வந்து பல முன்னணி இசை நிறுவனோட ஒப்பந்தம் போட்டார். அந்த ஒப்பந்தத்தில் என்னன்னா, இந்த நான் வந்து உங்கள் நிறுவனத்துக்கு பாடல்களை தர்றேன், நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க, அதில் உள்ள வருமானத்திலேருந்து எனக்கு ஒரு பங்கு கொடுங்கலாம் கேட்கல. நீங்கள் உங்கள் கம்பெனியிலே நானும் உரிமையாளர், என் கம்பெனியிலும் நீங்களும் உரிமையாளர் அப்படின்னு சாதாரண பங்கீட்டாளராக இருந்து உரிமையாளராக மாறுகிற கான்செப்டுக்கு வந்தார். இதன் மூலம் பல நிறுவனங்களோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காரு. இந்த நிறுவனம் பல சுயாதீன இசை கலைஞர்களை முன்னெடுத்து செல்ல போகிறதா அவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு நிறுவனம் பரவாயில்ல, ஏன்னா இது வந்து இசை சார்ந்த ஒரு நிறுவனம். இதுதான் எல்லா இசையமைப்பாளருமே பண்ணுவாங்க. ராஜா மியூசிக்னு இளையராஜா நடத்தினாரு, ஏஆர் ரஹ்மான் நிறைய மியூசிக் நிறுவனங்கள் நடத்திக்கிட்டு இருக்காரு. இது தவறான விஷயம் கிடையாது, ஏன்னா இது அவர் துறை சார்ந்த ஒரு வியாபாரம், அல்லது பிஸ்னஸ் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரு கலை வளர்ச்சிக்கான ஒரு முன்னெடுப்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்து பண்ணதான் பெரிய பெரிய விஷயம் என்னன்னா, அவர் வந்து டிகன்ஸ்ட்ரக்ட் அப்படின்ட்டு வாயிலே நுழையாத ஒரு பேர் வைங்களேன் அப்படின்னு ஒரு சரும பராமரிப்பு கிரீம் வியாபாரத்தை தொடங்கினார். வியாபாரத்தை இவர் தொடங்கல, இந்த நிறுவனம் வந்து அவரை ஒரு விளம்பர தூதரா விளம்பர படத்தில் நடிக்கிறதுக்காக கூப்பிட்டுது. அப்போ இவர் என்ன பண்ணார், நான் அப்படி நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிற ஆள் கிடையாது, உங்கள் கம்பெனியில் நானும் உரிமையாளர், பங்காளர், லாபத்தில் எனக்கும் பங்கு கொடுங்கன்னு கேட்டு அதன்படியே அந்த நிறுவனத்தில் அவர் ஒரு பங்குதாரராகவும் மாறிட்டார். இப்போ எல்லாரும் நான் அவங்க சருமத்தில் பூச அனிருத்து பாக்கெட்டில் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது. இது அடுத்த தொழில். இது கூட பரவாயில்ல, போயிட்டு போதியா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்து ஒரு தொழில் அவர் வந்திருக்காரு பாருங்க, லோகா அப்படின்னு ஒரு மதுபான நிறுவனம். அமெரிக்காவில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மதுபான விற்பனை நிறுவனம். இந்த நிறுவனம் இப்போ உலகம் ஃபுல்லாக கால் பதிச்சுக்கிட்டு வருது. நம்ம பக்கத்தில் கூட வந்துருச்சு, சிங்கப்பூரில் வந்துருச்சு, பிலிப்பைன்ஸில் வந்துருச்சு, தாய்லாந்தில் வந்துருச்சு. இப்படி பல நாடுகளில் வந்த இந்த மதுபான நிறுவனம் அப்புறம் இப்போது இந்தியாவில் கால் பதிக்க போகுது. இப்போ இந்தியாவில் கால் பதிக்கும் போது அதை வரவேற்பது யாருன்னா அனிருத். அந்த கம்பெனி உள்ள நுழையும் போது இங்கே யாரா செல்வாக்கு மிக்கவன் அப்படின்னு சொல்லி தான் தேடுது. ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் வந்து நடிகர் நடிகைகளை விட பாடகர் பாடகிகளை தான் அதிகமாக நம்பும். ஏன்னா அமெரிக்க கல்ச்சர் எப்படி, அமெரிக்காவில் சினிமா நடிகர்களை விட பாடகர் பாடகிகளுக்கு தான் அதிக செல்வாக்கு இருக்கும். அந்த வகையில் அனிருத்தை கான்டாக்ட் பண்ணுறது அந்த நிறுவனம். அப்போ அந்த நிறுவனத்துட்டே இதே அக்ரிமெண்ட் தான், நான் நடிக்கிறேன், சம்பளம் நாங்கள் போயிடுறதெல்லாம் கிடையாது, நானும் உங்கள் மதுபான நிறுவனத்தில் ஒரு உரிமையாளர், ஒரு பங்குதாரர் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த நிறுவனம் ஒத்துக்குது. தன்னோட தெலுங்கு நடிகர் ராணாவே அவர் சேர்த்துக்கிட்டு இப்போ 2 பேருமே அந்த மதுபான நிறுவனத்தோட பங்குதாரர்களாக மாறியிருக்காங்க, உரிமையாளர்களாக மாறியிருக்காங்க. இனி வந்து நிறைய அவருடைய மதுபானங்களை பற்றி அவர் விளம்பரம் பண்ணலாம், போராட்டத்திலலாம் சொல்லலாம். இப்படி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது. நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும் என்னென்னா, அவர் வந்து அவர்கிட்ட இப்போ பணம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறாரு, கோணிக்கடைகளை சம்பாதிக்கிறாரு, அதை வச்சு அவர்
புதிய தொழில்களில் முதலீடு பண்ணுறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? நாளைக்கு அவருடைய இசைக்கு இன்னொரு இடத்துல வந்தபோது அவருக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அப்போ அவர் பணத்துக்கு சிரமப்படக்கூடாது இல்லையா? அதனால அவர் பல தொழில் நிறுவனங்களில் முதலீடு பண்ணுறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்பீங்க. இது ஒரு வகையில் பார்த்தா இது ஒரு சரியான கேள்வியாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆழமாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அம்பானி, அதானி, டாட்டா தொழில் தொடங்குறதுக்கும் அனிருத், ஏஆர் ரகுமான் தொழில் தொடங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அம்பானியோ, அதானியோ, டாட்டாவோ, பிர்லாவோ ஒரு தொழில் நிறுவனத்தை தொடங்கும் போது மக்கள் யாரும் இவர்களை பின்பற்றுவதில்லை. அம்பானி என்ன கார் வாங்கியிருக்காரு, நம்ம கார் வாங்கணும். அம்பானி என்ன குடிக்கிறாரு, அதை நான் குடிக்கிறேன். அம்பானி என்ன சாப்பிட்றாரு, அதை நான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் நினைப்பது இல்லை. ஆனால் அனிருத் மாதிரியான கலைஞர்கள் இந்த மதுபான விற்பனையில இறங்கும்பொழுது எந்த தொழில் நிறுவனத்தில் இறங்கினாலும் அவர்களை இவர்கள் ஃபாலோ பண்றாங்க. ஏன் நடிகை சோப்பு போட்டு குளிக்கிற விளம்பரங்கள் வருதுன்னா அந்த 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 விளம்பரத்தை பார்க்குற அவருடைய ரசித்தாலும் அதே சோப்பு போட்டு குளிக்க நினைக்கிறேன். அதனால நடிகை சோப்பு விளம்பரத்தை நடிக்க வைக்கிறாங்க. ஒரு பாடி பில்டிங் சம்பந்தமான ஒரு விளம்பரம், ஜட்டி பண்ண விளம்பரம் எல்லாம் ஏன் ஆண் நடிகர்கள் இருக்கிறோம் அவரை பின்பற்றுகிறவர்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிங்கிற ஒரு வியாபார கண்ணோட்டம் தான். அந்த அடிப்படையில் இந்த மதுபான நிறுவனத்தை அனிருத் ரவிச்சந்தர் கையில் எடுத்ததுனால நாளைக்கு அவன் அதை தானே குடிப்பான். நாளைக்கு கடையில் போய் எனக்கு அனிருத் சரக்கு கொடுக்குன்னு தான் கேட்க போகிறான். வெளிநாட்டிலிருந்து பல மதுபானங்கள் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டு இங்கே ரொம்ப பரவலாக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி பக்காடி லெமன் அப்படிங்கிற ஒரு வெளிநாட்டு மதுபானம் இங்கே ஒரு சாதாரண மதுபானமாக மாறி போயிடுச்சு. இங்கே கிடைக்கிற மலிவான மதுபானத்தை விட ஒரு 100 ரூபாய் அதிகம் அது. ஆனாலும் மக்கள் பரவாயில்லை, 100 ரூபாய் கொடுத்தாது நல்ல சரக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்காடி லெமனை சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அது பரவலான விற்பனையாகப்படக்கூடிய நிறுவனம். இப்போ அதுலேயே நம்ம ஆளுங்க அதையுமே டூப்ளிகேட் கம்பெனிகள் அதையுமே போட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதனால ஒரு மதுபானத்தை ஜனங்களிடம் ரசிகர்களிடம் திணிக்கிற ஒரு விஷயத்தை தான் அனிருத் பண்ண போகிறார். நாளைக்கு அனிருத்தோட பேரை சொல்லி மது வாங்க போகிறான், அவர் பேரை சொல்லி குடிக்க போகிறான். இப்போ இவருக்கு ஒரு சமூக அக்கறை வேணும் இல்லையா? அதாவது தொழில் நிறுவனம் தொடங்குவது என்பது வியாபார நோக்கம் மட்டும் கொண்டதாக இருக்கக்கூடாது, பண நோக்கம் கொண்டதாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் அது தன்னுடைய ரசிகன் சார்ந்து, தன்னுடைய இளைஞர்களை சார்ந்து அந்த முடிவுகளை அவர் எடுத்திருக்க வேண்டும். ஒரு கலைஞனுக்கு பணம் முக்கியம்தான், எல்லாருக்குமே பணம் முக்கியம், கலைஞருக்கும் முக்கியம்தான். ஆனால் அதை தாண்டி ஒரு சமூக அக்கறை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவன் கலைஞர், இல்லைன்னா வியாபாரி. அம்பானிக்கோ அதானிக்கோ எந்த சமூக அக்கறையும் கிடையாது. அவர்களுக்கு வியாபாரம் 100 கோடி போட்டு 500 கோடி எடுக்கணுங்கிற வியாபாரம் தான். அதே மாதிரி தான் அனிருத் அந்த மாதிரி யோசிக்காமல் சமூக அக்கறையோடு நம்ம என்ன பண்ணுறோம், அதனால என்ன பாதிப்பு வரும், ஜனங்கள் நம்மளை இப்படி பல கோடி பேர் இன்றைக்கி நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களே, அவங்களுக்கு இது எந்த விதத்தில் பாதிக்கும், அவங்க இதை பயன்படுத்த மாட்டாங்களா அப்படிங்கிற யோசனை வேணும். ஏன் ரஜினிகாந்த் இது வரைக்கும் விளம்பரப்படத்திலே நடிக்கலை? அவர் நடித்தா கோடிக்கணக்கில் கொடுக்க தயாராக தான் இருக்காங்க. ஏன் நடிக்கலை? அவர் ஒரு தடவை சொன்னார், நான் பயன்படுத்தாத ஒரு பொருளை, நான் சாப்பிடாத ஒரு பொருளை ஏன் அடுத்தவனை சாப்பிட சொல்லி நான் வற்புறுத்தணும்? ஏன் என்னுடைய புகழை நான் விற்கணும், என்னுடைய இமேஜை ஏன் விற்கணும், எனக்கு மக்கள் கொடுத்த நாற்காலியை ஏன் நான் வியாபாரமாக மாற்றணும் அப்படின்னு அவர் ஒரு வெளிப்படையாகவே பேசியிருக்காரு. கடைசியாக ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ராஜ்கிரண்ட்டை நம்ம தமிழ்நாட்டிலோட ஒரு முன்னணி வேட்டி நிறுவனம் ராஜ்கிரண்ட்டை போய் நடிக்க கேட்டுது. நீங்கள் அந்த வேட்டி கட்டிட்டு அவர் அந்த கிராமத்து ஸ்டைலில் அது கம்பீரமாக இருப்பார். அது வேட்டிக்கு நல்ல ஒரு ஒரு விளம்பரத்தை கொடுக்கும், நீங்கள் எங்கள் விளம்பரப்படத்தில் நடிக்க உங்களுக்கு 2 கோடி ரூபாய் சம்பளம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதில் அவர் நடிக்க மாட்டேன்னு மறுத்தார். ஏன் மறுத்தார்னா அதுக்கான காரணம் என்ன தெரியுமா? வேட்டியில் நடிக்கலாம், என்ன கேட்டால் நடிக்க சொல்லியிருந்திருப்பேன். அவர் இன்னைக்கு நிறைய கடனில் இருக்காரு, நீங்கள் நடிங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு கொடுக்குற அந்த 2 கோடி ரூபாய் சம்பளத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க? அந்த வேட்டியை விற்று தான் எடுக்கணும். அப்போ அதில் நீங்கள் 200 ரூபாய்க்கு விற்கிற வேட்டியை 250 ரூபா மாற்றுவீங்க. ஸோ வேட்டி வாங்க முடியாதவன்னு அது பாதிக்கும். ஆகவே என் பொருட்டு ஒருவன் பாதிக்கப்படுறதை நான் விரும்புகிறேன், அதனால் அந்த விளம்பரப்படத்தில் நடிகலை அப்படின்னு சொல்லிட்டார். ஆக இவருக்கு இருக்கிற சமூக அக்கறையில் 1% அனிருத்துக்கு இருக்கணுமா வேண்டாமா? ஆகவே அனிருத் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து மதுபான வியாபாரத்தை கைவிடுங்கள். மதுபானத்தில் மூலம் வரும் வருமானம் உங்களுக்கு தேவையில்லை. அது உங்களை ஃபாலோ பண்ணுகிற பல இளைஞர்களை தவறான பாதைக்கு இழுத்துச் செல்லும். உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி நேயர்களே. உண்மை பேசுவோம், அதை உறக்க பேசுவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.